தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து காவேரி, பவானி மற்றும் அமுத நதி 3 நதிகள் கூடும் கூடுதுறையில் புனித நீராடி வழிபாடு செய்து வருகின்றனர். தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற பரிகார ஸ்தலங்களில் ஒன்றான பவானி கூடுதுறையில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகிய தினங்களில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். காவேரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடமான பவானி கூடுதுறை என்று அழைக்கப்படும் திரிவேணி சங்கமத்தில் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினால் மூதாதையர்களின் நல்லாசி கிடைக்கும் என்ற ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டு வருவதால் தை அமாவாசை தினமான இன்று அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் பவானி கூடுதுறையில் குவிந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பவானி நகரில் கனரக வாகனங்கள் அனுமதிக்காமல் மாற்று வழியில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அமாவாசை தினமான இன்று மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கூடுதுறை கோவிலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மட்டுமின்றி திருமண தடை உள்ளிட்ட சுப காரியங்களுக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பரிகாரம் மேற்கொண்டு பவானி கூடுதுறையில் புனித நீராடி பின்னர் சங்கமேஸ்வரரை வழிபாடு செய்து வருகின்றனர்.